யாரா நீ? ஜீப் கடையில் என்னடா செஞ்ச? ஒண்ணும் பண்ணல. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா ஹியர். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ரங்காச்சாரி இப்போ தாஜ் ஹோட்டல்ல இருக்குது. ரூம் நம்பர் 209. என்னது? ரங்காச்சாரி இப்ப தாஜ் ஹோட்டல்ல இருக்காரா? இது வரேன். சொல்ல மாட்டேன். சொல்ற ஜீப்புக்கு பாம்பு வச்சிருக்கேன். ஏய், என்னது? Yes. Oh, sorry. That's all right. Come in. Judge, அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்புக்கு பீட்டர் டைம் பாம்பு வச்சான். பட் she has escaped. பீட்டருங்க அவன் தலைமறைவாயிட்டான். அவனை க்ளோஸ் பண்ண ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அவசரப்படாத. நம்ம ஆளுங்க சொன்னதை செய்யாம திரும்ப மாட்டானு. வெயிட் பண்ணு. இன்ஸ்பெக்டர், யார் நீ? என் பேர் பீட்டர். நான் தான் உங்க ஜீப்புக்கு பாம்பு வச்சேன். என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர். கேட்டா இப்ப எதுக்காக இங்க வந்த? சொன்ன வேலையை முடிக்காம திரும்பி போனா என் பாசி என்னை கொன்னுடுவான். என்னை கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். போய் சொல்பா. எங்காச்சு? உண்மையை சொன்னா உன் உயிருக்கு போலீஸ் பாதுகாப்பா இருக்கும். உங்ககிட்ட சரணடைய வந்தவனா? எனக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளவுதான். என் நம்புங்க இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் அப்படியே உட்கார். வர. இதனோட ஜீப்புக்கு பாம்பு வச்ச? ஆமா சார். இங்க எங்கடா வந்த? உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட வந்தியா? பாவி,
புலிக்கு பயந்துகிட்டு எவனோ பாம்பு புத்துக்குள்ள கை விட்டானா. இத பார், உண்மையிலே உனக்கு உயிர் மேல ஆடு இருந்தா என் கூட வந்து. ஏன் உயிரை விட உன் உயிரை பெருசா மதிக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவு தலையில குளிக்காம கூட எங்கமா போயிட்டு வந்த? பாவம், ஒரு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுமா. அட பாவமே. இன்னொரு காசு ரெடி பண்ணுமா. வந்தானா? கவனிக்கலையம்மா. ஏதோ மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அப்ப ரங்காச்சாரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு ஹோட்டலை குறிப்பிட்டு இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணணும் எங்களுக்கு நியூஸ் வரும். நாங்க அங்க போவோம். இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நாங்க செய்வோம். எந்த ஹோட்டல்ல? அதோட எழுதுறோம் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல். எங்கடா அவன்? யாரு? பீட்டர். பீட்டர்னா? என்கிட்ட விளையாடாத, உண்மையை சொல்லு. நீதான் அவனை கடத்திட்டு வந்திருக்க. நோ. போய் சொல்ல ராஸ்கல். இந்த டிரெஸ்ஸுக்காக மரியாதை கொடுக்கிறேன். கையெடு. எதுக்காக அவனை கடத்திட்டு வந்த? நான் கடத்திட்டே வரலன்ற எதுக்குன்னு கேட்டா நீ போய் சொல்ற. I will arrest you. ப்ரூஃப் இல்லாம போலீஸ்காரங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You are bluffing me, damn it. போலீஸ்காரங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரக்கூடாது. That is the point. Your point is correct. நான் தான் அவரை கடத்திட்டு வந்தேன் என்னால நிரூபிக்க முடிஞ்சா you can arrest me. Otherwise, please, நீங்க வெளிய போலாம். That is the point. Your point is correct. பீட்டர், அண்ணா ஏண்டா இங்கதான் உட்காந்து பிச்சை எடுக்கிறதா? ஏந்திர எடுக்கிறது பிச்சை, அது எங்க எத்த அண்ணா? இப்படி பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற சட்டப்படி குத்தம். ஏந்திரா தாத்தா. சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிந்து நடக்கிறான். சும்மா நடுங்கி கிடப்பவன் ஒரு போல் நெருங்கி கிடக்கிறான். அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிற, அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிற. சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிந்து நடக்கிறான். சும்மா நடுங்கி கிடப்பவன் ஒரு போல் நெருங்கி கிடக்கிறான். அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிற, அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிற. சட்டத்திலே தனக்கு என்று எதுவும் அந்த நீதியிலே. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சட்டத்திலே, அட தனக்கு என்று எதுவும் அந்த நீதியிலே. இடையில கோளாறு தடுத்திட நீ யாரு? துணிவுடன் முன்னேறி நடப்பதுதான் ஏது? சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். அதை புரிஞ்சு நடப்பவன்
உலகில் எங்கு நடக்கிறான் சும்மா நடுங்கி கிடப்பவன் புது போல் நடுங்கி கிடக்கிறான் அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிறது அவன் எனக்குள்ளே சட்டம் இருக்கிறது பாவத்தை செஞ்சான் அந்த பாவத்திலே குளிச்சவளோ லாபத்தை கண்டான் பசியில் வாடும் பிள்ளைக்காக பாவத்தை செஞ்சான் அந்த பாவத்திலே குளிச்சவளோ லாபத்தை கண்டான் ஏழைகளின் இல்லாம எல்லாமே விளம்பரம் இருப்பவர் வாழ்க்கையோ ஊரறிந்த ரகசியம் சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார் அறிஞர் அண்ணா சொன்னார் அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் எழுந்து நடக்கிறான் சும்மா நடுங்கி கிடப்பவன் ஒரு போல் நெருங்கி கிடக்கிறான் அவன் எனக்குள்ளே சட்டம் இருப்பவன் அவன் எனக்குள்ளே சட்டம் இருப்பவன் அவன் எனக்குள்ளே சட்டம் இருப்பவன். நானும் பாக்குறேன் கண்ட இடத்துல பிச்சை எடுக்கிற ஆடா ஸ்டேஷன் எங்க கூப்பிட்டாலும் சரி சார் ஆனா குன்றத்துக்கு நல்ல சோறு போட்டா சரி. என்னடா அடிப்பேன் முட்டிய தேடு சார் நாங்க தேடி பிடிச்சு அடிப்பேன். என்னுடைய 7வது அறிவு என்றால் இருக்கு இவனை என்கொயரி பண்ணுங்க. என்ன நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க சார். நம்பாம தானே உன்னை இங்க கொண்டுட்டு வந்திருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா என்னை பத்தி வெளியில 4 பேர்த்த விசாரிச்சு பாருங்க சார். அதனால நீ தப்பு பண்ற. வெளியில விசாரிச்சுட்டு தான் உன்னை உள்ள விசாரிச்ச கூட்டு வந்திருக்கேன். ஆமா எங்க அந்த பொண்ணு யாரு? என் பொண்டாட்டியில கேக்குறீங்களா? பொண்டாட்டிகளா? ஆமா உனக்கு எத்தனை பொண்டாட்டிகள்? 3 பொண்டாட்டி. இப்ப 4 உனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு. 3 குழந்தை பிறந்த தப்பு. உனக்கு 3 பொண்டாட்டிகளா? 3 குழந்தைங்க பிறகுதானுங்களே தப்பு. கல்யாணம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாங்க. பாயிண்ட டச் பண்றான். ஏன் சார் மாட்டு பண்ண மாதிரி மணல் பண்ண வச்சிருக்கானா? கேளுங்க. ஆமா 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டிங்கிறிய நீ என்ன வசதி உள்ளவனா? வசதிக்கே இல்ல சார் வாரிசு பொண்ணு வேண்டாங்களா? ஆமா அவன் பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு பொண்டாட்டி குழந்தை இல்லன்னு அவ அக்கா வீட்டுல இருக்கு. இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லன்னு அவங்க மாமா வீட்டுல இருக்கு. இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லன்னு அவங்க அத்தை வீட்டுல இருக்கு. பொண்டாட்டிகளை அங்கங்க விட்டா இங்க எப்படியா குழந்தை பிறக்கும்? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறத எங்க கொண்டு விட போற? ஐயோ நீங்க ஒண்ணு இது விடுறதுக்கு இல்லைங்க வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப திமிரா பேசுறாங்க. இறக்கிருவோம். இவன் கல்யாணம் பண்ணல கல்யாணங்கிற பேர்ல கடத்தல் பண்றான் சார். நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் கௌரவமானவன். தயவு செஞ்சு எனக்கு கௌரவமா வெளியில அனுப்பிச்சிருங்க சார். சார் இவனை விடக்கூடாது. நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட. ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க ஒர்க் ஆரம்பிங்க. நான் போயிட்டு வரேன். ஒர்க்கே ஒன்ன வச்சுதான் ஆரம்பிக்கணும். வாடா 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 உள்ள வாடா. உள்ள எதுக்கு சார்? கையில ஜாலியா கொடுத்து பசுமை பண்ண. வாடா. என்னம்மா நடந்துச்சு?